அந்த வாசம் அப்படியே காற்றில் எழுந்து வந்து அங்க போகிறவர்களோடு ஒரு நட்பு கொள்ளும் என்று சொல்வார். நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த காப்பியினுடைய வாசத்தை நான் சின்ன வயதுல அந்த பக்கம் போகும் பொழுது நுகர்ந்து அறிந்திருக்கின்றேன். இப்பொழுது ஐயாவுடனான அந்த நட்பினுடைய வாசம், அது அவருடைய நறுமணமான அந்த ஒரு நெருக்கத்தை நான் பெற்றிருக்கின்றேன். எல்லாரும் சொன்னது போலயே அவர் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லிலுமே ஒரு மனிதம் இருக்கும். அதைத்தான் அவர் கருத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சொல்லையும் என்ன இருக்கும், ஒரு மனிதன் இருக்கும். அது அவரோட நெருங்கி இருக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு கிடைத்து இருக்கின்றது. ஐயா அவர்களுடைய காப்பி போலவே நான் என்னுடைய குறுக்கதை புத்தகத்தில் தேநீர் மனிதர்கள் என்று சில கதைகள் எழுதியிருக்கேன். அந்த கதையை எந்த கதைகளுமே பெரும்பாலும் சொல்ல முடியாது, நான் சொல்லவும் போவதில்லை. ஏனென்றால் அதை நான் கவிதை கூட அதை கொஞ்சம் முயற்சி செய்து பார்த்திருந்தேன். அதுல கொஞ்சம் ஒரு நகைச்சுவையையும் முயற்சி செய்தேன். அது கொஞ்சம் சில சமயம் குரூரமான நகைச்சுவையாக கூட இருக்கலாம். எனவே அந்த தன்மைக்கு உட்பட்டு அந்த ஒவ்வொரு கதைகளையும் எழுதினேன். எனக்கு வாசிப்பதற்கு உரிய கதைகள் என்பதுதான். ஐயா அவர்கள் நூலக மனிதர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள், எஸ்ரா ஐயா அவர்கள். எனக்கும் ஐயாவும் நான் நினைத்து பார்க்கிறேன். எஸ்ரா ஐயா போலவே என்னை நான் பல சமயத்தில் நான் நினைத்துக் கொள்வதற்கு ஐயாவுடைய விருதுகளை படித்ததுல இருந்து தொடங்கி பல பொருத்தங்களை நான் காட்ட முடியும். ஆனால் இப்பொழுது அதை சொல்வதற்கான நேரம் இல்லை. எனவே நான் அப்படி என்னை நினைத்து கொண்டு இப்போ நான் தொடர்ந்து எழுதுவது என்பது அதுவும் ஐயா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். ஒரு 90 நாட்கள்ல தினம் ஒரு குறுங்கதையாக எழுதி கொண்டே இருந்தேன் பேஸ்புக் முகநூல் வழியாக. தொடங்கும் பொழுது சாதாரணமாக இருந்தது. வாசித்தவர்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை தந்தது. எனவே நான் தொடர்ச்சியாக 90 நாட்கள்ல ஒரு 100 கதைகளை நான் எழுதிவிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம்